கொஞ்சம் தென்னை மரங்க இருந்தாலே போதும். அழகா இந்த மாரி பெருசா ஒரு வீடே பண்ணிரலாம். ரீசென்ட்டா கொரோனா எல்லாம் வந்துச்சுல்ல, அந்த மாரி ஏதாவது ஒரு டிசாஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எல்லாம் நின்னு போகும்போ, இந்த மாரியும் பண்ணி லக்ஸரியா வாழலாம்னு சொல்ல வந்தேன். அதுக்கு பெருசா ஃபேக்டரி எக்யூப்மென்ட்ஸ் எல்லாம் தேவைப்படாது. கொஞ்சம் கத்தியும், மரம் அறுக்கிற வாளும் இருந்தாலே போதும். இதோ இந்த தென்னங்குட்டிய பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்குல்ல, இதோட மீதி கிரவுண்ட் லெவல்ல இருந்து 16 அடி கீழ இருக்கு. இங்க உள்ள சாயில் கண்டிஷன் கிளேங்கிறதுனால சாண்ட் தெரியறது வரைக்கும் எஸ்கவேட் பண்ணி தான் இந்த தென்னங்குட்டியை எரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தென்னை மரத்தை பிளானா கட் பண்ணி எல்லா குட்டியும் சேர்த்து அழகா டை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த பில்டிங் 2 மாடி இருந்தும் கூட எத்தனை பேர் மேலே ஏறினாலும் கொஞ்சம் கூட அசையல. நம்ம லட்சக்கணக்கில் காசு முடக்கி உடன் ஃப்ளோரிங் வால் பேனல் எல்லாம் பண்றோம். இவங்க சிம்பிளா நேச்சுராவே பண்ணிருக்காங்கல்ல. அது மட்டும் இல்ல, இதோட வாலு, விண்டோ, ஃப்ளோரு, ரூஃப் எல்லாமே தென்னை மரத்தை கட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதை கட்டுறதுக்கு யூஸ் பண்ண ரோப்பு கூட தேங்காய் நார்ல பண்ணதுதான். தென்னை மரத்தோட ஓலை இலக்க கூட கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரா ப்ரிசர்வ் பண்ணி மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா இதுக்கு எவ்வளவு லைஃப் வரும்னு நம்மளே முடிவு பண்ணலாம். கோடிக்கணக்கு ரூபாய் செலவு பண்ணி அன் எக்கனாமிக்கலா ரிசர்ட் அது இதுன்னு எல்லாம் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு போனாலே செம காஸ்ட் எஃபெக்டிவாகவும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். கண்டிப்பா இப்படிதான் பண்ணணும்னு சொல்லல, இப்படி பண்ணினாலும் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன்.